பைக்ல வேகமா போனாலும் மெதுவா போனாலும் ஒரே மாதிரி மைலேஜ் கிடைக்குமோ கிடைக்காதோ. ஆனா அல்ட்ரா டியூரா ஃபிளேம்ல அதிக வெப்பத்துல சமைச்சாலும் எத்தனை பர்னர்ல சமைச்சாலும் 70% எரிவாயு சேமிக்கும். வேகமாவும் சமைக்கலாம், காசு மிச்சம். அல்ட்ரா டியூரா ஃபிளேம். ஓட்டு நலன் கருதுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தை போன்ற கட்சிகள், இவர்கள் எவ்வளவு பெரிய தீய சக்திகள் உண்மையை மக்களிடையே மறைத்து தவறான பொலிட்டிக்கல் நேரேட்டிவ் செட் பண்ணுறதுக்காக திருமாவளவன் இவங்க எல்லாரும் என்ன நேரேட்டிவ் செட் பண்ணுறாங்க? மாண்புமிகு பிரதமர் ராஜினாமா பண்ணணும், மாண்புமிகு உள்துறை அமைச்சர் தோற்று போயிட்டார், ராஜினாமா பண்ணணும். உளவுத்துறை என்ன பண்ணுது? அதாவது இதனுடைய ஒரு 15 நாட்களாக நாடு முழுக்க நடந்து வருகின்ற சம்பவங்களை நாம் பார்த்தோமேயானால் லட்சக்கணக்கான மக்களை காப்பாற்றியது தேசிய உளவுத்துறை. காரணம் என்ன? அக்டோபர் 18 காஷ்மீரில் ஒரு போஸ்டர் ஓட்டுறாங்க. அந்த போஸ்டர் ஓட்டின டாக்டர் உடனே கைது செய்யப்பட்டிருக்கார். அவர் யூபியில் ஷாரான்பூர்ங்கிற இடத்துல வச்சு கைது பண்ணியிருக்காங்க. அவர் என்ன போஸ்டர் ஒட்டியிருக்கார், அது யார் ஓட்டினது, என்ன ஏது எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதில் ஆப்ரேஷன் சிந்தூருக்கு பழி வாங்குவோம் அப்படின்னு போஸ்டர் வச்சிருக்காங்க. இதை செய்தவர்கள் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் இந்த பயங்கரவாதத்துக்கு முட்டு கொடுத்தவங்கெல்லாம் எதை வச்சு முட்டு கொடுத்தாங்க, நியாயப்படுத்தினாங்க? பணத்துக்காக. ஏழைகள், படிக்காதவர்கள், என்ன அந்த மாதிரியே இருக்கக்கூடியவர்கள் தான் பயங்கரவாதத்தில் ஈடுபடுகிறார்கள். அதனால் நீங்கள் அந்த இஷ்யூஸை, வேலை வாய்ப்பு போன்ற இஷ்யூஸை அட்ரஸ் பண்ணால் பயங்கரவாதம் நடக்காது அப்படின்றெல்லாம் இதுவரை முட்டு கொடுத்தார்கள் பயங்கரவாதிகளை நியாயப்படுத்த. ஆனால் இந்த சம்பவத்தில் இதுவரை கைதாகியிருக்கின்ற அனைவருமே டாக்டர்கள். இவங்களை படிக்க வைக்க இந்திய அரசாங்கம் செலவு பண்ணுது. இந்த ஆர்டிஎக்ஸ் ஆர்மி கிட்ட தான் கிடைக்கும். அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்போ வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்திருக்கணும். ஏன்னா நம்ம நாட்டுக்குள்ளே ஆர்மிக்கு வெளியில் நார்மல் புழக்கத்தில் ஆர்டிஎக்ஸ் கிடையாது. அந்த ஆர்டிஎக்ஸ் 363 கிலோ இந்த டாக்டர்கள்ட்ட கைப்பற்றப்பட்டிருக்கு. அது தவிர AK-47, AK-56 போன்ற பயங்கர ஆயுதங்கள் லாக்கரில் வச்சுருந்துருக்காங்க. படித்த டாக்டர்கள், வசதியாக சம்பாதித்து கொண்டிருப்பவர்கள், அவர்கள் பணம் வைக்கிற லாக்கரில் AK-47, AK-56, RDX ஆக காரணங்களுக்காக குறை கூறுவதா? இது அப்பட்டமான தேச துரோக செயல். அது திமுகவாக இருந்தாலும் சரி, விசிகாவாக இருந்தாலும் சரி, இவர்கள் எப்பொழுதுமே தேச விரோத செயல்களிலே ஈடுபடுபவர்களை காப்பாற்றுபவர்கள். அவங்களுக்கு குஷனாக இருந்து செயல்படுறவங்க. சிதம்பரம் ரொம்ப அறிவாளியாக ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இவங்க ஆயிருக்காங்க. இவங்க அத்தனை பேரும் என்ன மதத்தை சேர்ந்தவங்க? அதையும் பேசுவோம். ஏங்க வேலையில்லாத ஒரு ஹிந்து இளைஞர் அல்லது படித்த வசதி இருக்கிற இந்து இளைஞர், அவர் ஏன் ஆயுதம் தூக்கலை? அவர் ஏன் குண்டு வைக்கலை? இதுக்கு ப. சிதம்பரம் பதில் சொல்லணும். டோன்ட் டிஃபெண்ட் தி ஆன்டி நேஷனல்ஸ், இந்த நாட்டின் எதிரிகள். அது மட்டும் இல்லை, ப. சிதம்பரம் இன்னொன்னுக்கும் பதில் சொல்லிட்டேன். ஏன்னா அவர் இந்தியா பூரா விஷயம் தெரிஞ்சவராக இருக்கார்ல, எங்க கண்டனூர் இருக்கார். அதில் நீங்கள் யோசிச்சு பாருங்க, போன செப்டம்பர் வரை காஷ்மீர் மாநிலத்தில் இந்த மாதிரியான முயற்சிகள் நடக்கலை. இந்த போஸ்டர் ஓட்டுறது, அங்கே இருக்கிறவங்க அம்மோனியம் நைட்ரேட்டு, ஆர்டிஎக்ஸ் சேர்க்கறது, இதெல்லாம் நடக்கலை. ஏன் இந்த செப்டம்பருக்கு அப்புறம் நடக்குது? செப்டம்பரில் தான் அங்கே மாநில அரசு ஒன்று வந்திருக்கு. அது வரை சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூலில் இருந்தது ஜம்மு காஷ்மீர். அதனால் இது எல்லாத்தையும் நம்ம பேச வேண்டியிருக்கும். ஏன் ஒரே மதத்தை சேர்ந்தவர்களாக பயங்கரவாதிகள் இருக்காங்க? அதுக்கு ப. சிதம்பரம் பதில் சொல்லட்டும். அனாவசியமா பேசியெல்லாம் குழப்பக்கூடாது.
ஏன்னா தயவு பண்ணி இந்த நாட்டை காங்கிரஸ் பிரிவினைக்கு, மத ரீதியான பிரிவினைக்கு ஒப்புக்கொண்ட தீய செயலால் இந்த தேசம் இன்னமும் அதற்கான விலையை கொடுத்து கொண்டிருக்கு.